ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ருமால் ரொட்டி செய்யலாம். ருமால் ரொட்டிக்கு வந்து 1 கப்பு நான் மைதா மாவு எடுத்துருக்குறேன். அதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கெட்டியாக பிசையணும். நம்ம இது ருமால் ரொட்டிக்கு வந்து லிவர் வாங்கி வச்சுருக்கிறேன். லிவர் கிரேவி பண்ணலாம். நம்ம மாவு பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா ஊறணும் இல்லை, அதனால இப்போ இந்த மாவெல்லாம் பிசைஞ்சிட்டு நல்லா கெட்டியாக நான் காட்டுறேன். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு நல்லா கெட்டியாக நம்ம வச்சிட்டோம். இது வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ வந்து ருமாலி ரொட்டிக்கு நான் மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. அதுக்கு வந்து நான் வந்து லிவர் கொஜ்ஜி செய்கிறேன். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து லிவர் கொஜ்ஜுக்கு வந்து நான் வந்து கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வந்து வெங்காயம் ஒரு 3 பச்சை மிளகா போட்டுக்கலாம். வெங்காயம் வதக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நம்ம என்ன பண்ணலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி ஆச்சு. இப்போ வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா உறைஞ்சி தக்காளி நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், ஏன்னா சீக்கிரமாக வதங்கும். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். நான் லிவருக்கு ஆல்ரெடி மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி போட்டு நம்ம கழுவுனாக்கா கவுச்சி வாசனை அடிக்காது. போட்டு இந்த தக்காளி கொஞ்சம் வேகட்டும். வெந்த பிறகு நம்ம காரத்துக்கு நம்ம என்னென்ன வேணும் அதை போட்டுக்கலாம். தக்காளி வேகட்டும் கொஞ்சம். இப்போ வந்து தக்காளி வந்து வதக்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம கரம் மசாலா போட்டுக்கலாம். காரத்துக்கு வந்து நம்ம வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூனு கொழும்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூனு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணலாம்னாக்கா இப்போ நான் நீங்கள் கழுவி வச்சுருக்கிறதான லிவர் குண்டிக்காய் போட்டுக்கலாம். போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ வந்து நம்ம தண்ணி கிண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. இந்த லிவர் குண்டிக்காயிலே தண்ணி இருக்கும். அதனால இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். உப்பு பத்தாது, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம். இது வந்து வேகட்டும். அவ்வளோ சீக்கிரம் நான் வந்து ருமாலி ரொட்டிக்கு வந்து நான் மாவு பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். அது செய்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம ருமாலி ரொட்டிக்கு வந்து மாவு பிசைஞ்சு ஒரு 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ வந்து இந்த மாவு எடுத்து நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம். அப்படியே
இப்போ வந்து நம்ம ருமாலி ரொட்டிக்கு வந்து நம்ம தேய்ச்சிக்கலாம். ரொட்டி மெலிசாக ஒரே சைஸாக நம்ம ரவுண்டாக தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மெலிசாக தேய்ச்சிக்கணும். இப்போ வந்து நம்ம ருமால் ரொட்டிக்கு வந்து பூரா நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து இந்த சமயத்தில் வந்து எண்ணெய் தடவிக்கணும். நம்ம இது மேலே இப்படி ஃபுல்லாக இப்போ வந்து இது மேலே போடலாம். இப்போ வந்து நம்ம ஒன்று மேலே ஒன்று வந்து எண்ணெய் போட்டு நம்ம வச்சுன்னுக்குறோம். இப்போ வந்து லைட்டாக அப்படி தேய்ச்சிக்கலாம். லைட்டாக ரொம்ப அமுத்தக்கூடாது, ஏன்னாக்கா இது ஒன்று மேலே ஒன்று நம்ம எடுக்கிறோம் திருப்பி இது. அதனால இந்த மாதிரி நம்ம தேய்ச்சாச்சு. இப்போ வந்து இங்கே வந்து தவா வச்சுக்கிறேன். தவாவில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவியாச்சு. இப்போ வந்து நம்ம இது எடுத்து அப்படியே போட்டுக்கலாம். நம்ம வேகட்டும் ஒரு பக்கம், அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம லிவர்து வந்து ரெடி ஆகிக்கிறதா பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக மிளகு பவுடர் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சீரக பவுடர் போடலாம். நான் வந்து இங்கே வந்து ஒரே ஒரு பீஸ் தேங்காய், சாம்பார் வெங்காயம் சின்னது ஒரு 3 வெங்காயம், கொஞ்சமாக சோம்பு அது போட்டு நான் மிக்சியில் போட்டு வந்தேன். இதை ஊற்றிக்கலாம். ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே வேகட்டும் விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போடுறதுக்கு முன்ன நம்ம என்ன பண்ணலான்னாக்கா கொஞ்சமாக இது மேலே எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டு நம்ம இங்கேயும் வேகும் கொஞ்சம்.
சூடு. இது லாஸ்ட் ரொட்டி. எல்லாமே நான் சுட்டு எடுத்துட்டேன். நம்ம ருமாலி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு எல்லாம். இப்போ இந்த பக்கம் நம்ம லிவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அந்த பக்கம் ருமால் ரொட்டி ரெடி ஆயிடுச்சு, இந்த பக்கம் லிவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஊற்றிக்கலாம். அந்த ருமாலி ரொட்டிக்கும் இதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து நான் ருமால் ரொட்டியும் லிவர் கொஜ்ஜியும் செய்தது பார்த்துருப்பீங்க. இதோடு இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.